Hello everyone, welcome to CAD NEST. இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம AutoCAD 2021 வருஷோட டூல்ஸ் டயக்ராம்ஸ் மாடிஃபைட் டூல்ஸ் அண்ட் தென் ஐசோமெட்ரிக் ட்ராயிங்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துன்னு வந்துருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். மாடிஃபைட் டூல்ஸ் இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு டூல் தான் பார்க்க போகிறோம். அது என்ன டூல்ன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டார்ட் ட்ராயிங்ன்றதை கிளிக் பண்ணிக்குவோம். ஸ்டார்ட் ட்ராயிங்கில் கிளிக் பண்ணிட்ட உடனே இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம யூட்டிலைஸில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கமெண்ட்ஸ் இருக்குது. அது என்னன்னாக்கா வால்யூம், ஏரியா, லென்த்து, டிஸ்டன்ஸு அன்றது அதெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணலாம். அது என்னன்றதை ஒன்றா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஒரு சர்க்கிள் எனக்கு ஒரு வேணும் வச்சு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஒரு ரெக்டாங்கிள் எனக்கு ஒரு வேணும் வச்சு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இது வச்சுக்கின்னு நம்ம யூட்டிலைஸில் போயிட்டோன்னே நம்மளுக்கு மெஷர் டூலுன்றது ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து எனக்கு டிஸ்டன்ஸ், ரேடியஸ், ஆங்கிள், ஏரியா, வால்யூம்ன்றதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். இப்போ டிஸ்டன்ஸ் கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்துட்டு இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு இந்த பாயிண்ட்டுக்கு எனக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்றதை வந்து எனக்கு இது ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும். எனக்கு நான் வந்து அப்போயே வந்து நான் டிஸ்டன்ஸை டைப் பண்ணதுனால எனக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு லென்த் எவ்வளோ இருக்குது, ஹைட் எவ்வளோ இருக்குது, விட்த் எவ்வளோ இருக்குன்றது வந்து நம்ம டிஸ்டன்ஸ் மூலம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இப்போ நம்மளுக்கு வந்து ரேடியஸ்ன்ற ஒரு மெஷரில் போய்ட்டு உடனே நம்மளுக்கு ரேடியஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிட்டு நான் சர்க்கிள்கிட்ட கொண்டு போயிட்டு உடனே எனக்கு வந்து அது எடுத்து சர்க்கிள் எவ்வளோ இருக்குது, ரேடியஸ் எவ்வளோ இருக்குது, ஆங்கிள் எவ்வளோ இருக்குது அன்றதெல்லாம் வந்துட்டு எனக்கு இதில் ஸ்பெசிஃபை பண்ணி காமிக்கும். அங்கே பார்த்தீங்களா அந்த சர்க்கிள் வந்து நான் ரேடியஸ், ஆங்கிள் கொடுத்தோன்னே ஆங்கிள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுது. நம்ம ரைட் கிளிக் பண்ண உடனே அது எடுத்து ஏரியா, வால்யூமு அந்த அதெல்லாம் நம்மளுக்கு வந்து இது ஸ்பெசிஃபை பண்ணி காமிக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு வந்துட்டு யூட்டிலைஸில் வந்துட்டு நம்மளுக்கு இன்னொரு ஆப்ஷன் அண்ட் தென் ஆங்கிள். இப்போ நான் வந்து ஆங்கிள் எப்படி பண்ணுறதுன்னு கம்பெனி இப்போ இந்த வந்து இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி என்டர் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ஆங்கிள்ஸ் இருக்குது, என்டர்ஸ் கொடுத்துட்டு உடனே அண்ட் தென் இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு இந்த பாயிண்ட்டுக்கு எனக்கு இவ்வளோ இருக்குது அன்றது இந்த மாதிரி காமிக்குது. அதே நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக கூட நான் ட்ரா பண்ணிக்கலாம். அதே உங்கள் பாருங்கள் இப்போ எனக்கு இங்கேருந்து இந்த ஆங்கிளுக்கு எனக்கு எவ்வளோ இருக்குது. அண்ட் தென் வால்யூமெண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். வால்யூமெண்ட் கிளிக் பண்ணிட்டு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எனக்கு இந்த மாதிரி ஃபுல் பாக்ஸை நான் அதை கவர் பண்ணணும். ஏன்னாக்கா அது இருக்குது டிஸ்டன்ஸு எல்லாம் ஃபுல் கேல்குலேட் ஆகி தான் எனக்கு வால்யூம் வருது. கொடுத்துட்டு என்டர் அண்ட் ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு உடனே இப்போ பாருங்கள் இது ஹைட் வால்யூம்னு கொடுத்தோடனே எனக்கு வந்து எவ்வளோ வந்து வால்யூம் போய் பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு வந்து இதில் எனக்கு வந்துட்டு அதில் வந்து இப்போது நான் யூட்டிலைஸில் போயிட்டு மெஷர் டூலில் தான் போய்ட்டு எடுக்கணுன்றது இல்லை. இங்கே வந்து நான் டிஸ்டன்ஸ் எனக்கு டிஐஎஸ்ன்னு கொடுத்த உடனே எனக்கு வந்து டிஸ்டன்ஸ் வருது. அதில் நான் வந்து இப்போ நான் டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணிப்பேன். ஓகேங்களா, எனக்கு இங்கே வந்து இங்கே எனக்கு எவ்வளோ இருக்குது, இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு இந்த பாயிண்ட்க்கு எவ்வளோ இருக்குது டிஸ்டன்ஸ் தான் ரெடி பண்ணிப்பேன். அண்ட் தென் இதில் வந்து நம்மளுக்கு இன்னொரு கமெண்ட் நமக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சிருக்குன்னு என்னதுன்னா லிஸ்ட்டுன்ற கமெண்ட். லிஸ்ட்டுனாக்கா என்னதுன்னா எல்லா எஸ்ன்னு கொடுத்துட்டு உடனே எனக்கு இப்போ லிஸ்ட்டுன்றது எனக்கு இந்த பாக்ஸஸ் செலக்ட் பண்ணி என்டர் கொடுக்குறேன்னா இந்த அது வந்து பண்ண உடனே எனக்கு வந்து இதில் எந்த லைன் டைப்பு, அப்புறமா என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன அந்த லைனை ட்ராப் பண்ணுறதுக்கு நான் என்ன டூல் யூஸ் பண்ணேன், லைன் கமெண்ட் யூஸ் பண்ணேன், பாலிலைன் யூஸ் பண்ணேன், எந்த மாதிரின்றது எல்லாம் நமக்கு ஸ்பெசிஃபை காமிக்கும். பாருங்கள் இது பாலிலைன் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் அது கோஆர்டினேட் சிஸ்டமுக்கு காமிக்கும். எக்ஸில் எவ்வளோ இருக்குது, ஒய் எவ்வளோ இருக்குது, ஜெட்டில் எவ்வளோ இருக்குதுன்ற கோஆர்டினேட் சிஸ்டம் கூட காமிக்கும். அதே மாதிரி நம்ம வந்து பாக்ஸ் போட்டுறதுல சர்க்கிள் கூட கொடுக்கல. லிஸ்ட்டுன்றதை டைப் பண்ணிவிட்ட உடனே நான் இங்கே லிஸ்ட்டுக்கு போகிறேன். இது லைன் திக்னஸ் எவ்வளோ இருக்குது, லைன் கலர் டைப் என்ன இருக்குது, ஹிடன் லைனா, டாட்டட் லைனா, டாட்ஸ் கண்டினியூஸ் லைனான்றதெல்லாம் வந்துட்டு இங்கே இருக்கும். பாருங்கள் சர்க்கிள் லேயர் அந்த அந்த கோஆர்டினேட் சிஸ்டம். ரேடியஸ் வந்து இங்கே பாருங்கள், இங்கே ரேடியஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் இவ்வளோ இருக்குது, ஏரியா இவ்வளோ இருக்குது, அந்த நெக்ஸ்ட் கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்குது, ஒய் கோஆர்டினேட் இவ்வளோ இருக்குதுன்றது இங்கே அபோவ் மென்ஷன் பண்ணியிருக்கு. க்ளோஸ்ட் சர்ஃபேஸாக, ஓப்பன் சர்ஃபேஸான்றதெல்லாம் வந்து இங்கே இன்டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க. லிஸ்ட் இது எப்படி இருக்குதுன்றது உங்களுக்கு எதோ ஒரு ஆப்ஜெக்ட் எதனா இப்போ ட்ராப் பண்ணியிருப்பாங்கன்னா அது எந்த டூல் யூஸ் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு தெரியலனாக்கா இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் இது யூட்டிலைஸ்ன்றது கொடுத்துருக்குறது. இங்கே மெஷரில் போயிருந்தவொடனே நம்மளுக்கு வந்துட்டு யூட்டிலைஸ், ரேடியஸ், மெஷர், ஆங்கிள்ன்றதெல்லாம் இருக்குது. இது நம்மளுக்கு AutoCADல ரொம்ப முக்கியமான ஒரு டூல். இது யூஸ் பண்ணலாம். அடுத்தடுத்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம டூல்ஸில் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து நம்ம இமேஜ் எதனா ஒன்று இமேஜ் வச்சுக்கணும், அது எப்படி ரீடிங் பண்ணுறது, டூல் டெஸ்ட் எப்படின்னா கொடுத்தாங்கக்கா எப்படி டூல் டெஸ்ட் பண்ணுறது, எந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுன்றதை வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். AutoCADல வந்துட்டு நம்மளுக்கு மெயின் என்னென்ன டூல்ஸ் செஞ்சுருக்குது அதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோன்றது மேலே தான் நம்மளுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அண்ட் தென் நம்ம பர்ஃபார்மன்ஸ் அது மேலே பார்ப்பாங்க. நம்ம AutoCADல வந்துட்டு பிளேலிஸ்ட்டில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். எப்படி டயக்ராம் ரீட் பண்ணுறது, எப்படி பண்ணணுன்றதெல்லாம் அதெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் தேங்க்யூ.